1876, 1878 ஆண்டுகளில் மெட்ராஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட பஞ்சம் வரலாற்றின் மிகப்பெரிய பேரழிவு. இத்தொடர்பான செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மெட்ராஸ் மாகாணம் என்பது இன்றைய தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவின் சில பகுதிகளை உள்ளடக்கியது. பிரிட்டிஷ் இந்தியாவின் நேரடி ஆட்சியின் கீழ் இருந்த மெட்ராஸ் மாகாணம் வரலாற்றில் என்றுமே கண்டிராத அளவுக்கு ஒரு மிக கொடூரமான பஞ்ச பிடியில் சிக்கித் தவித்தது. 1876 துவங்கி 1878 வரை நீடித்த இந்த பெரும் பஞ்சம் இயற்கை சீற்றத்தினால் மட்டும் ஏற்பட்டதல்ல. அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுடைய அலட்சியத்தாலும் நடந்தது. 1875 மற்றும் 1876 ஆகிய ஆண்டுகளில் தென்னிந்தியாவில் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகள் முற்றிலும் பொய்த்து போயின. தக்கான பீடபூமி மற்றும் மெட்ராஸ் மாகாணத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கடுமையான வறட்சி நிலவியது. கிணறுகளும் ஏரிகளும் காய்ந்து போனதோடு பயிர்கள் அனைத்தும் கருகி விவசாயம் முற்றிலுமாக முடங்கியது. அப்போதைக்கு இருந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் மக்கள் மீது கருணை காட்டாமல் ஒருவேளை சோற்றுக்கு திண்டாட வைத்துள்ளனர். குறிப்பாக நிவாரண முகாம்களில் உணவு பெற வேண்டுமானால் ஆண்கள், பெண்கள் கடுமையான உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசு கடும் கட்டுப்பாடு விதித்தது. இதனால் லட்சக்கணக்கான மக்கள் உணவின்றி செத்து மடிந்தனர். நிலைமை எந்த அளவுக்கு மோசம் என்றால், சாலைகளில் எலும்பும் தோலுமாக இருந்த மக்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு இருக்கும் நிலையும், உயிர் இழப்பவர்களின் உடலை சாப்பிடுவதற்காக விலங்குகள் காத்திருந்த நிலை ஏற்பட்டது. மேலும் உணவின்றி ஒரே இடத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிர் இழக்கும் கொடூரம் நிகழ்வு தமிழகத்தில் அரங்கேறியது. இந்த மோசமான பஞ்சத்தில் மெட்ராஸ் மாகாணத்தில் 82 லட்சம் மக்கள் பஞ்சத்தால் உயிர் இழந்ததாகவும், தமிழ்நாட்டில் 25 லட்சம் பேர் உயிர் இழந்ததாக அப்போதைய புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்நிலையில் வறட்சியை தரும் ஒரு எல் நினோ பாதிப்பு தமிழ்நாட்டிற்கு மீண்டும் வரப்போவதாக சமீப காலமாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து போவதாக கூறப்படும் நிலையில் 1878 பஞ்சம் ஏற்படுத்திய பாதிப்பை காலம் உள்ளவரை பேசப்படும் அழியாத தடயமாக உள்ளது.